சென்னை மேடவாக்கத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டத்திற்கு எதிரான திமுக கூட்டணி போராட்டத்தில் வைகோ உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பட்டிக்காடுகளிலே, கிராமங்களிலே வருவாயின்றி தவிக்கின்ற, ஒருவேளை உணவுக்கே வழியின்றி காய்ந்த வயிறுடன் நொந்து போன நெஞ்சுடன் உலவிக் கொண்டிருந்த மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் காந்தியார் பெயரால் தொடங்கப்பட்டு மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்று அனைவருடைய உள்ளத்திலும் பால் வார்த்ததே. அந்த திட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்பொழுது எந்த ஊரில் எந்த திட்டம் என்பதை அந்த கிராம சபையோ ஊராட்சி மன்றமோ இனிமேல் தீர்மானிக்க முடியாது. மாநில அரசு தீர்மானிக்க முடியாது. மத்திய அரசு எந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த திட்டத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 40% செலவினத்தை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்று அக்கிரமமான, அயோக்கியத்தனமான ஒரு முடிவினை மத்திய அரசு செய்திருக்கிறது. இதனை எதிர்த்து மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திருத்தணி முதல் தென்குமரி வரை மாநிலத்திலே உள்ள அனைத்து ஒன்றிய தலைநகரங்களிலும் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே உச்சி வெயிலடிக்கிற வேளையில் லட்சோப லட்சம் மக்கள், கிராமப்புறத்து மக்கள் திரண்டெழுந்து ஆர்ப்பரித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.